ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்மி ஃபுட்ஹட் தமிழ். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வீட்டில் இருக்க பொருளே வச்சு குட்டியாக அழகாக நம்மளே எப்படி பிள்ளையார் பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க, ரொம்ப நேரம்லாம் எடுக்காது. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்துக்கலாம். அதே அரை கப் அளவுக்கு மைதா, இது கூட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விநாயகர் சதுர்த்திக்குன்னு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் ஏதாவது நல்ல காரியம் பண்ணும்போது மஞ்சளில் விநாயகர் பிடிச்சி வைப்போம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சா இன்னும் அழகாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா நான் நல்லா மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்தை அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போ நம்ம குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். ஒரு பெரிய பால் எடுத்துக்கோங்க, இது வயிறு பகுதிக்கு. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கோங்க. அது பேஸ் ஒன்றுக்கு, ஒன்று தலைக்கு. அதை விட சைஸ் சின்னதாக 5 பால் எடுத்துக்கோங்க. அது கை, கால், அப்புறமா தும்பிக்கைக்கு. அப்புறமா இன்னும் குட்டியாக 2 பால் எடுத்துக்கலாம். இது காதுக்கு. அவ்வளோதான், நம்ம எல்லாம் உருட்டி வச்சுட்டோம். இப்போ மீதி இவ்வளோ இருக்குது. நீங்கள் வேணும்னா டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்து நம்ம பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் வச்சு அழுத்தி விடுங்க. நம்ம இது மேலே தான் பிள்ளையார் பண்ண போகிறோம். அவ்வளோதான், பேஸ் நல்லா அழுத்தி விட்டு நல்லா ஈவனாக இருக்குது. இது மேலே நம்ம அந்த வயிறு பகுதியை நம்ம வைக்கணும். நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது பிரேக் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி தொட்டு நல்லா அந்த இடத்துல வச்சு உருட்டிக்கோங்க. அது எந்த பிரேக்கேஜும் இருக்கக்கூடாது. நல்லா வயிறு பகுதியை அந்த இடத்துல வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி தொட்டு பின்னாடி அழுத்தி விட்டிங்கன்னா இந்த பேஸும் அதுவும் அப்போ தான் ஒட்டும். கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த மாதிரி செஞ்சால் தான் விழுகாமல் இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிட்டிங்கன்னா விழுந்துடும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ நம்ம கை கால்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கால் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு அந்த மீடியமுக்கு கம்மியாக ஒரு பால் எடுத்தோம் இல்லையா, 5 பால் ஒரே மாதிரி எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு பால் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் உருட்டிட்டு சைடில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக வளைச்சி விடுங்க. அதுக்கப்புறமா அது ஓரத்தில் லைட்டாக உங்கள் கையை விரலை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கால் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ஒரு கால் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதே மாதிரி இன்னொரு சைடும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு அந்த சைடில் வச்சுட்டு பின்னாடி வச்சுட்டு முன்னாடி இழுத்து நீங்கள் உங்கள் விரலால் அந்த இடத்துல எட்ஜில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இன்னொரு காலும் ரெடி ஆகிடும். அவ்வளோதான், இப்போ கால் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை நம்ம ஒட்டி விடணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி உங்கள் கையில் தொட்டு, கைக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா ப்ரஷ்ஷு கூட யூஸ் பண்ணுங்கள், பெயிண்ட் ப்ரஷ்ஷு. இதில் தண்ணி தொட்டு லைட்டாக அப்படியே ஒட்டி விடுங்க. அப்போ தான், இல்லைனா கொஞ்சம் நேரத்தில் விழுந்துடும் ட்ரை ஆகும்போது. இப்போ நம்ம கை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரு வி ஷேப்பாக பண்ணிக்கோங்க. நான் காட்டுற மாதிரி வச்சுட்டு லைட்டாக தண்ணி தொட்டு அந்த மேலே இருக்கிற அந்த வயிறு பகுதியோட மேலே நீங்கள் அமுத்தி விடுங்க. அதே மாதிரி நான் இன்னொன்றையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தொட்டு நம்ம மேலே ஒட்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த கை பகுதியை நம்ம ஃப்ரண்ட்டில் திருப்பி ஒரு கை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியும் ஒரு கையில் லட்டு வச்சுருக்க மாதிரி பண்ண போகிறோம். நம்ம வலது கையில் அப்படியே லைட்டாக நீங்கள் வளைச்சி இப்படி தூக்கி விட்டு உங்கள் விரலால் அமுத்தி விட்டீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி வந்துடும். பார்த்திங்கன்னா ஒரு கை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு கையில் கீழ் நோக்கி அமுத்தி விடுங்க. லட்டு அது மேலே சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான், கை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மீடியம் சைஸ் இன்னொரு பால் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மேலே வச்சு லைட்டாக பின்னாடி தண்ணி தொட்டு ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஒட்டி விடணும். பேஸ்லேருந்து அந்த ஸ்டொமக் பகுதி எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே தண்ணி வச்சு ஒட்டி விடணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கையிலையும் தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைனா ப்ரஷ்ஷில், பெயிண்ட் ப்ரஷ்ஷில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் பின்னாடி அப்படியே பண்ணிங்கன்னா அது இன்னும் ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதான், தலைப்பகுதி வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம தும்பிக்கை வைக்க போகிறோம். அதுக்கு இந்த பாலில் லைட்டாக இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. கீழே வந்து சன்னமாகவும் மேலே வந்து கொஞ்சம் திக்காகவும் கோன் மாதிரி உருட்டிக்கோங்க. இது இப்போது சென்டரில் வச்சு கீழே அப்படியே வளைச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், தும்பிக்கை வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி தொட்டு அப்படியே மேலே வந்து ஒட்டி விட்டுடுங்க. இப்போது கடைசியாக அந்த குட்டியாக 2 பால் இருக்குது இல்லையா, அதில் வந்து நம்ம காது ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதை எடுத்து இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்திட்டு நீங்கள் அப்படியே அந்த காது பகுதியில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கும் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி முதல்ல அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் ஒட்டி விடுங்க. இல்லைன்னா இது பண்ணாமல் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக விழுந்துடும். இதே மாதிரி நான் இன்னொரு காதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், காது 2ம் வச்சாச்சு. இப்போ நம்ம கண் வைக்க போகிறோம். அதுக்கு 2 மிளகு எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம ஒட்டி விட்டுடலாம். ஜஸ்ட் கண்ணில் வச்சு லைட்டாக உள்ளே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நம்ம பூநூல் போட்டுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர் த்ரெட் எடுத்துக்கோங்க. லைட்டாக வந்து தும்பிக்கையை தூக்கிட்டு அப்படியே உள்ளே இழுத்து பின்னாடி வந்து கட்டி விட்டுடுங்க. அப்படி இல்லைனா தும்பிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த த்ரெட்டை கட்டிட்டு அதுக்கப்புறமா வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த மேலே திருநீர் வைக்கிறதுக்காக நம்ம அந்த இடத்துல பட்டை மாதிரி பண்ண போகிறோம். அதே மாதிரி தும்பிக்கையிலையும் நீங்கள் அங்கங்கே அப்படியே மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கிரீடம் மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி உருட்டி நம்ம மேலே வச்சுக்கலாம் தலையில். நான் ஒரு 3 பீஸ் கிட்ட இந்த மாதிரி ஒன்று மேலே வச்சுக்கிறேன். இனிமேல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பேஸ் இதுதான். இதுக்கப்புறம் நீங்கள் டெக்கரேஷன்லாம் உங்கள் விருப்பம். நீங்கள் எப்படி வேணால் டெக்கரேட் பண்ணலாம் விநாயகரை. இப்போ நான் அந்த பட்டைக்கு ஒயிட் கலர் சாந்து போட்டுருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து அது மேலே வரைஞ்சி விடுறேன். ஒரு பொட்டு வச்சுக்கலாம் ரெட் கலரில். அதே மாதிரி விநாயகரோட கையில் ஒரு ஸ்வஸ்திக் மார்க் போட்டு ஒரு பொட்டு வச்சுக்கலாம். இன்னொரு கையில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு லட்டு மாதிரி உருட்டி அது மேலே ஒயிட் கலர் சாந்து போட்டு தண்ணியில் கரைச்சி அப்படியே பெயிண்ட் ப்ரஷில் அடித்து விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பிளேட் மாதிரி வச்சு அது மேலே குட்டி குட்டியாக ஒரு 5-6 லட்டு மாதிரி வைக்கிறேன். அவ்வளோதான், சூப்பராக வந்து பிள்ளையார் ரெடி பண்ணிட்டோம். இந்த தந்தம் வந்து காட்ட மறந்துட்டேன். அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக அப்படியே சுற்றிட்டு உள்ளே சொருவி விட்டுடுங்க. அவ்வளோதான். ஒன்று வந்து பெருசாகவும் ஒன்று வந்து சின்னதாகவும் சொருவி விட்டுடுங்க. இப்போ இந்த கிரீடத்துக்கு மேலே சின்னதாக பொட்டு மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா தெரியும் தந்தம் இருக்குது. அது சின்னதாக பேப்பர் மாதிரி உருட்டி தான் சொருவி வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பிள்ளையார் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.